ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். எனினும் மனாசே செய்திருந்த அனைத்தையும் முன்னிட்டு யூதாவின் மேல் ஆண்டவர் கடும் சினம் கொண்டிருந்தார். அந்த கொடிய சினம் இன்னும் தணியவில்லை. இவ்வளவு நல்ல செயல்களை யூதா நாட்டில் யார் செய்திருக்கிறா? யோசியா செய்திருந்தாலும் மக்கள் மீது யாருக்கு கோபம் தணியவில்லை? யாவே. யோசியாவை பற்றி நல்ல எண்ணம் இருந்தாலும், அவன் நல்லது செய்திருக்கிறான் என்றாலும் மக்கள் மனங்கள் மாறி இருக்கிறதா? இல்லை. யோசியா சட்டத்தை கையில் வைத்து எல்லாத்தையும் செஞ்சுட்டான். ஆனால் இது மக்கள் விரும்பிய செயலா? மக்கள் எல்லா சிலைகளையும் அகற்றுங்கள் என்று சொன்னார்களா? மக்கள் எங்களுக்கு இந்த சிலைகளே வேணாம், எங்களுக்கு மொலேக்க வேணாம், கெமோஷும் வேணாம், அதே மாதிரி அஷரேத்து வேணாம், பாகாலும் வேணாம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. யாவேயினுடைய சிந்தனை அதில் தான் இருக்கிறது. எனினும் மனாசே செய்த அனைத்தையும் முன்னிட்டு யூதாவின் மேல் ஆண்டவர் கடுஞ்சினம் கொண்டிருந்தார். எல்லாவற்றுக்கும் ஆணிவேராக பார்ப்பது இந்த எசேக்கியாவுடைய மகன் மனாசே தான். அவன் தான் 42 ஆண்டுகள் 43 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அதாவது 686 642 வரை ஆட்சி செய்தான். 44 ஆண்டுகள். ஏறக்குறைய தென்னாட்டையே பாகாலுடைய வழிபாட்டு தலமாக மாற்றிவிட்டான். அஷரேயினுடைய வழிபாட்டு தலமாக மாற்றிட்டான். பல்வேறு கடவுள்களை உள்ளே புகுத்திவிட்டான். ஆலயம் தொட்டு கெதரோன் பள்ளத்தாக்கு எல்லா பகுதிகளிலும் தொழுகை மேடைகளை கட்டி அவன் குழந்தை பலிகொடுத்தலை ஊக்குவித்தான். ஆமோனும் அந்த வழியில் போனான். அதன் பிறகு இவற்றை சரி செய்ய வேண்டிய நிலையில் யோசுவா வந்தான். அவன் இந்த அளவுக்கு நல்ல செயல்களை செய்திருந்தாலும் மனாசே செய்த அத்தனை செயலையும் யாவையால் மறக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, யூதா மக்கள் யோசியாவினுடைய செயலுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் என்பதையும் இங்கே கேள்விக்குள்ளாக்க வேண்டும். அவர்கள் உண்மையிலே விரும்பி செய்தார்களா, இல்லை அரசன் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்தான்? நம்ம இந்த எலும்புகளை எல்லாம் கொட்டினான் அப்படின்னா தீட்டுப்படுத்தினான். அப்போ மக்கள் போக முடியாது அதே இடத்துக்கு. அப்போ மக்கள் போக விரும்பினார்கள் தானே பொருள். அதனால தானே அவன் தீட்டுப்படுத்துகிறான். மக்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத தடுப்பதற்கு தீட்டுப்படுத்துகிறான், மாசுபடுத்துகிறான். அப்போ மக்கள் உள்ளத்தில் இந்த தெய்வங்கள் மீது இன்னும் ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு தான் இது சுட்டி காட்டுகிறது. மக்களுடைய மனங்கள் மாறவில்லை. அதனால தான் யாவே அவருடைய சினம் தணியவில்லை. அதுவும் குறிப்பாக மனாசே செய்திருந்த அத்தனையும் அவரால் மறக்க முடியவில்லை. 27. எனவே ஆண்டவர், நான் இஸ்ரேலை போல் யூதாவையும் என் திருமுனின்று தள்ளிவிடுவேன். நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரையும் என் பெயர் இங்கு விளங்கும் என்று நான் கூறிய கோவிலையும் உதறி தள்ளுவேன் என்றார். இதுதான் அழிவுக்கான வாக்குறுதி. எருசலேம் நகர் தண்டனை பெற வேண்டும். நகர் மட்டுமல்ல, யூதா எருசலேம் நகரம், அந்த நகரில் நகர் மட்டுமல்ல, எருசலேம் நகரில் என் பெயர் விளங்கும் என்று சொன்ன கோவிலும் தகர்க்கப்படும், நகரம் தகர்க்கப்படும். அதுக்குரிய காலம் நெருங்கி வந்து விட்டது என்கிற ஒரு அறிவிப்பு போல இந்த பகுதி அமைகிறது. யோசியா கடைசி கட்டத்தில் அதை நிலைநிறுத்த முயற்சி செய்கிறான். ஆனால் மக்களுடைய மனங்கள் மாறாதனால நகருடைய அழிவை அவர்களால் தடுக்க முடியவில்லை.
எருசலேம் ஆலயத்தினுடைய அழிவையும் அவர்களால் தடுக்க முடியாது. ஏன்னால் அந்த அளவுக்கு யாவே வந்து எருசலேம் நகரின் மீதும் மக்கள் மீதும் அவர்களுடைய முந்தைய அரசர்கள் மீதும் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார். எனவே தண்டனை தீர்ப்பை அவர்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும். தாங்கள் செய்த குற்றங்களுக்கு யாவையை அவர் புறந்தள்ளியதற்கு, முழுக்க முழுக்க இந்த யாவே வழிபாட்டை பாகால் வழிபாடாக அவர்கள் திசை திருப்பியதற்கு, பல்வேறு தெய்வங்களை அவர்கள் உள்ளிழுத்ததற்கு, சிலை வழிபாட்டினுடைய அந்த பேசித்தனங்களை எல்லாம் அவர்கள் உள்ளே புகுத்தியதற்கு அவர்கள் தண்டனை அடைந்து தான் தீர வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை இங்கே யாவே சுட்டி காட்டுகிறார். தந்தை 23ஆம் அதிகாரத்தில் 2 பெரும் பிரிவுகள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், முதல் பிரிவை முடித்திருக்கிறோம். முதல் பிரிவு வந்து யோசியா யாவேயுடன் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வதும் அவனுடைய சீர்திருத்தம் முதல் பிரிவு. அது 23ஆம் அதிகாரம் 1 to 27 வசனங்கள் முடிய, அதுதான் நம்ம 6 பிரிவாக பிரித்து இதுவரை பார்த்துருக்குறோம். 2வது பெரும்பிரிவு வந்து யோசியாவினுடைய ஆட்சியின் இறுதியும் அல்லது முடிவும் அவனுடைய வழிமரபினரும் அல்லது அவனை தொடர்ந்து ஆட்சி செய்தவர்களும் அப்படிங்கிற தலைப்பு. அதில் வந்து இவனை தொடர்ந்து 2 அரசர்கள் பட்டியல் வந்து இதில் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த 2 பேரையும் பார்க்க போகிறோம். எனவே 3 பதிகளாக இருக்கிறது, குறும்பிரிவுகளாக. 28 to 30 வரை நம்ம யோசியாவுடைய இறப்பை பற்றி பார்க்க போகிறோம். இறப்பு என்பதை விட அவன் கொல்லப்படுதல், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். 31 to 34 முடிய யூதாவினுடைய அரசனாக யோகாவாசி இருப்பதை பார்க்க போகிறோம். 23ஆம் அதிகாரம் 35 to 37 முடிய அந்த 3 வசனங்கள் வந்து யோயாக்கிமுடைய ஆட்சியை பற்றி பார்க்க போகிறோம். எனவே ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது 10 வசனங்கள் 28 to 37 முடிய 10 வசனங்கள் வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது, குறும்பிரிவுகளாக. இப்போ முதல் பிரிவு யோசியாவினுடைய ஆட்சியின் முடிவும் அவன் கொலை செய்யப்படுவதும், அந்த பகுதியை நாம் பார்ப்போம். யோசியா ஆட்சியில் பிற நிகழ்வுகளும் அவர் செய்தவையாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? இது வழக்கமாக சொல்லுகிற அந்த பாணிதான். யூதா அரசர்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய பிற செயல்கள் எல்லாமே குறிப்பேட்டு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி இஸ்ரேல் நாட்டில் ஆட்சி செய்த அரசருடைய குறிப்புகளும் அவர்களுடைய குறிப்பேட்டில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நமக்கு இந்த அரசர்கள் புத்தகத்தில் முழுக்க முழுக்க இடம்பெறுவது எல்லாமே யூதா அரசர்களுடைய குறிப்பேட்டு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை தான். எனவே பெரும்பாலான அரசர்கள் வடநாட்டோடு தொடர்புடையவர்களாக இருந்தால் அவர்களுடைய குறிப்புகள் வடநாட்டு அரசர்களுடைய குறிப்புகள் இணைக்கப்படும். இல்லாவிட்டால் வடநாட்டு அரசுகளை பற்றிய குறிப்புகள் அதிகமாக இந்த அரசர்கள் புத்தகத்தில் இடம்பெறாது, அல்லது குறிப்பேட்டு புத்தகத்திலும் இடம்பெறாது. என்றால் அவர்களுடைய குறிப்பேடு என்பது தனியாக இருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்து அவர்கள் வரலாறை எழுதவில்லை. யூத அரசர்களுடைய குறிப்பேட்டை அடிப்படையாக வச்சு தான் வரலாற்றை எழுதுகிறார்கள். இந்த யூத அரசுகளோடு எந்தெந்த வடநாட்டு அரசுகள் தொடர்பில் உடையவர்களாக இருந்தார்கள் அவர்களை பற்றிய சில குறிப்புகள் இதில் இடம்பெற்றிருக்கும். தொடர்ந்து 29. அவரது காலத்தில் எகிப்து நாட்டின் மன்னன் நெக்கோ என்ற ஃபாரவோன் அசிரிய அரசனுக்கு உதவ செல்கையில் யூப்ரத்திசு ஆற்றை வந்தடைந்தான். ஆக இப்பொழுது ஒரு வரலாற்று நிகழ்வு இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. நம்ம ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தோம். அதாவது அசிரியருடைய வலு குன்றியது, பாபிலோனுடைய வலிமை அதிகமானது. அப்போ அசிரியர்களுடைய வலுவின்மையை இவர்கள் முழுவதுமாக பயன்படுத்த விரும்பினார்கள். எனவே பக்கத்தில் இருக்கிற அரசுகளை எல்லாம் தங்களோடு இணைத்து கொண்டு அசிரியாவை முழுமையாக அழித்தொழித்தார்கள். சொல்லப்போனால் அசிரியாவினுடைய தலைநகரான நினிவே வந்து 612 முழுவதுமாக அழித்தொழிக்கப்பட்டது. 612 ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் தான் நினிவே அழிக்கப்பட்டதுமே நினிவேயினுடைய அரசனாக அப்பொழுது இருந்தவன் உபாலிற்று என்கிறவன்.
அதாவது அசூர் உபாலிட்டு, 2ஆம் அசூர் உபாலிட்டு என்கிறவன், அவன் என்ன பண்ணுறான், அப்படியே அவன் தப்பித்து ஹாரானுக்கு வருகிறான். ஹாரான்லையும் பாபிலோனியல் விரட்டுகிறார்கள். ஹாரானில் விரட்டினோடனே அவன் அப்படியே கார்கமிஷ் என்கிற இடத்துக்கு, இப்போது அது லெபனான் பகுதியில் இருக்கிறது. இப்பொழுது கார்கமிஷ் என்கிற பகுதிக்கு, லெபனான் மலைகள் இருக்கிற பகுதிகளுக்கு ஓடி வந்து விட்டான். இந்த சூழ்நிலையில் இவர்களெல்லாம் விரட்டுகிறவன் யார் என்றால் நெபுபலசார் என்கிறவன். அதாவது நமக்கு பெயர் போன அரசன் ஒருவன் பாபிலோனில் இருந்தான், நாமெல்லாம் அறிந்த அரசன் நெபுகாத் நேசார், 2ஆம் நெபுகாத் நேசார் என்றுதான் அவனை அழைப்பார்கள். அவன் ஒரு பேரரசன், 2ஆம் நெபுகாத் நேசார். அவனுடைய தந்தை தான் நெபுபலசார். அவன் தான் எல்லாரையுமே பாபிலோனிய அரசமைப்பை ஒன்றிணைத்தவன். இதுவரை அசிரியாவுக்கு ஆதரவு கொடுத்த பல குறுநில மன்னர்களை எல்லாம் தன் வசம் வைத்து இப்பொழுது அசிரியாவை வீழ்த்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய வீழ்த்தி விட்டார். இந்த போர் நடக்கிற போதெல்லாம் 612 தாண்டி விட்டது. அந்த சமயத்தில் தான் மிக கடுமையான யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த அசிரிய மன்னனுக்கு உதவுவதற்காக, இதில் என்ன வேடிக்கை என்றால், அசிரியா தான் எகிப்தையே சூறையாடியது, வடநாடு தென்னாடு எல்லாவற்றையும் சூறையாடியது, தென்னாட்டை ஏறக்குறைய கப்பம் கட்டுகிற நாடாக மாற்றியது. இப்போ அசிரியா பலமிழந்து பாபிலோன் வலுப்பெறுகிற போது எகிப்துக்கு கிளி பிடித்து விட்டது, எகிப்துக்கு பயம் வந்து விட்டது. ஏற்கனவே அசிரியா நம்முடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டியது. இப்போ அசிரியாவுக்கு நாம் துணை போனோம் என்றால் நிச்சயமாக இனிமேல் நம் மீது படையெடுக்க மாட்டான், நாம் சுதந்திரமாக இருக்கலாம் என்று யார் எண்ணியது? எகிப்து எண்ணியது. அதனால் வலுவிழந்த அசிரிய படைக்கு உதவுவதற்காக எகிப்திய பார்வோனாக இருந்த 2ஆம் நெக்கோ, அவன் பேர் 2ஆம் நெக்கோ, அந்த குறிப்பு தான் இங்கே இருக்கிறது. 2ஆம் நெக்கோ என்ன பண்ணுறான், தன்னுடைய பெரும் படையோடு எங்கே போகிறான்? அசிரிய மன்னன் அசூர் உபாலிட், 2ஆம் அசூர் உபாலிட்டுக்கு உதவுவதற்காக அவன் யூப்ரேத்திஸ் நதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். இங்கே ஏற்கனவே யூப்ரேத்திஸ் நதி அணைந்து விட்டதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் போகவில்லை, போகிற வழியில் போயிட்டுருக்கான். போகிற வழியில் இவனை யார் தடுப்பது? நம்ம யோசியா தடுக்கிறான். எங்கே போய் தடுக்கிறான்? மெகிடோ பள்ளத்தாக்கு. மெகிடோ பள்ளத்தாக்கு என்பது அந்த ஜெஸ்ரியல் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு மலைக்குன்று. அதில் சாலமோன் மிகப்பெரிய கோட்டையை ஏற்படுத்தினான். கோட்டை என்றால் பாதுகாப்பு அரணை உருவாக்கினான். அது பள்ளத்தாக்கிலிருந்து மலை உச்சியில் இருந்ததுனால அந்த பகுதியில் தான் நடமாட்டமே, எல்லா படைகளும் வந்து போகிற பாதை அது. அதில் தான் நம்முடைய அந்த வியா மாரிஸ் என்று அழைக்கப்படுகிற கடல் வழி பாதை இருக்கிறது. அலெக்சாந்திரியாவிலிருந்து அப்படியே செசரியா மீண்டும் கார்மேல் மலைக்கும் சமாரிய மலைக்கு இடையிலே இருக்கிற அந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் நுழைஞ்சு அப்படியே கஃபர்நகம் வழியாக தமஸ்கு நகர் போய், தமஸ்கு நகர்லேருந்து ஹாரான் போய் மீண்டும் தெற்கு நோக்கி யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதிக்கரை வழியாக பாரசீக வளைகுடா பகுதிக்கு செல்லுகிற அந்த பாதை. அது யாருடைய பாதை என்றால் பயணிகளுடைய பாதை மட்டுமல்ல, வியாபாரிகளுடைய பாதை. அது ஒட்டகப்பாதை என்று தான் அதை அழைப்பார்கள், இந்த கேரவன் ரூட். இந்த வியாமாரிஸ் என்பது கேரவன் ரூட், ஒட்டகப்பாதை. ஒட்டகத்தில் சுமைகள்லாம் சுமத்தி மத்திய தரை கடற்கரையில் ஏற்றுகின்ற, கப்பல்லேருந்து இறக்கி ஏற்றுகிற அந்த பொருட்களோடு பாரசீக வளைகுடாவில் அங்கே நிற்கிற கப்பலில் ஏற்றிட்டு அப்படியே நம்முடைய கிழக்கு நோக்கி பயணம் செய்வது, இந்தியா, சைனா இந்த பகுதிகளுக்கு பொருட்களை கொண்டு செல்வது. இதை இணைக்கின்ற அந்த பாதை தான் வியா மாரிஸ், கடல் வழி பாதை. இந்த பாதை செல்லுகின்ற வழியில் தான் மகிடோ மலை இருக்கிறது. ஹர்மகிடோன் என்று நம்ம விவிலியத்தினுடைய கடைசி புத்தகம், கடைசி புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ரெவலேஷன் சொல்கிறோம்ல, அந்த திருவழிப்பாட்டு நூலில் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஹார் மகிடோன், ஹார் என்றால் மலை, மகிடோ மலை,
அதைத்தான் குறிக்கிறார்கள். இறுதிப்போர் நடக்கப் போகிற இடம். அந்த மலை உச்சியில் இருந்தால் அது பெரிய கோட்டை இருக்கிறது. அங்கிருந்து பார்த்தா சுற்றி போகிற எல்லாருடைய நடமாட்டத்தையும் அறிந்து கொள்ளலாம். அங்கே போய் இவனை மறிக்கிறான். படையோடு பெரும்படையோடு வருகின்ற இந்த நெக்கோ, இரண்டாம் நெக்கோ பார்வோனை வந்து யார் மறிக்கிறா? யோசியா. இவன் படையோ சிறிய படை. அதாவது நம்ம நெக்கோவனுடைய படையை ஒப்பிட்டு பார்க்கிற போது யோசியாவுடைய படை சிறும்படை. யோசியாவுடைய எண்ணம் என்ன? அசிரியா மன்னனுக்கு இதுவரை நம்ம கப்பம் கட்டிட்டு வர்றோம். இப்போ அசிரிய மன்னன் அழிந்தான் என்றால் நமக்கு கப்பம் கட்டுவது நின்று போகும், நாம் சுதந்திரமாக வந்து விடலாம் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். ஆனால் நெக்கோவனுடைய எண்ணம் என்ன? பாபிலோன் வலு வந்துவிட்டால் இவன் அசிரிய மன்னன் நம்மளை என்ன நடத்தினானோ அதே மாதிரி நடத்துவான். இப்போ அசிரியனுக்கு துணை செய்தால் அவன் நம்மீது படையெடுக்க மாட்டான். நாம் செய்த உதவிக்கு அவன் நன்றி பிரகாரம் செய்வான். அவனையும் நிலைநிறுத்தலாம், நம்மீது அவன் நம்முடைய வழியில் அவன் தலையிடாத அளவுக்கும் பண்ணலாம் அப்படின்னு. அதற்கு குறுக்கீடாக இருப்பது யார்? இப்போ இவன் வந்து அந்த அசிரிய மன்னனுக்கு இரண்டாம் அசூர் பாலிட்டுக்கு உதவக்கூடாது என்ற நிலையிலே தடுக்கின்றவன் யார்? யோசியா. அந்த நேரத்தில் மகிடோவில் யோசியாவுக்கும் நெக்கோவுக்கும் போர் நடக்கிறது. அதில் யார் கொலை செய்து விடுகிறான்? யோசியா கொல்லப்படுகிறான். இது நடந்தது 609, கிமு 609. ஒரு நல்ல மன்னனுடைய வாழ்வு இப்படி கோரமாக முடிந்து விடுகிறது. அவனே எதிர்பார்க்காதது. தான் இறப்பேன் என்று அவன் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஏனென்றால் எகிப்தினுடைய படை வலிமை குன்றியதாக இருக்கிறது என்று இவன் எண்ணினான். ஆனால் இவனுடைய எண்ணம் பலிக்கவில்லை. நெக்கோ வந்து வலிமையோடு இவனை வீழ்த்தி விட்டான். வீழ்த்தியது மட்டுமல்ல, அப்படியே நேர அவன் தன்னுடைய படையோடு கார்கமிஷுக்கு போய்விட்டான். யாருக்கு துணை நிற்பதற்கு? அசீரிய மன்னனாகிய இரண்டாம் அசூர் உபாலித்துக்கு துணை நிற்பதற்காக போயிட்டான். இங்கே யார் பணமாக நிற்கிறா? யோசியா பணமாக கிடக்கிறான். உடனே மக்கள் எல்லாரும் இவனை கொண்டு வந்து எருசலேமில் அடக்கம் செய்கிறார்கள். இதுக்கு இடையில் இதை தாண்டின உடனே 609 நடக்குது. 605 கார்கமிஷில் மிக கடுமையான போர் நடக்கிறது. யார் யாருக்கும்? 505 வந்து யார் இறந்து போகிறா? பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசார் இறந்து விடுகிறார். அவருடைய மகன் நெபுகாத்நேசார், இரண்டாம் நெபுகாத்நேசார் ஆட்சி பொறுப்பே இருக்கிறார். நெபுகாத்நேசார் வந்து வலிமையில் வந்து அவன் எப்படிப்பட்டவன் என்றால் சண்டமாருதம் போன்றவன். ஏறக்குறைய யானையினுடைய பலத்தோடு அவன் நிற்கிறவன். இப்போ இவனை எதிர்ப்பது யாரு? தப்பி ஓடி வந்த அசூர் உபாலிட், இரண்டாம் அசூர் உபாலிட் என்கிறவனும் இரண்டாம் நெக்கோவும். எங்கேருந்து? எல்லாருமே 2 தான். அவன் வந்து இரண்டாம் நெபுகாத்நேசார், இவன் வந்து இரண்டாம் அசூர் உபாலிட்டு, எகிப்து மன்னன் வந்து இரண்டாம் நெக்கோ. இந்த 2 படைகளும், அசீரிய படைகளும் எகிப்து படைகளும் இணைந்து கார்கமிஷில் யாரை எதிர்க்கின்றன? நெபுகாத்நேசார். நெபுகாத்நேசாருக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. யார் வீழ்ந்தது? அசீரிய படை வீழ்ந்தது. நெக்கோ தப்பி எங்கே ஓடியாடுறான்? எகிப்துக்கு ஓடியாந்துறான். அன்றைக்கு எகிப்தினுடைய அந்த சவப்பெட்டியில் கடைசி ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. அத்தோடு எகிப்து தன்னுடைய முதுகெலும்பை உயர்த்த முடியாத அளவுக்கு பபிலோனிய படைகள் எகிப்திற்கு சவுக்கடி கொடுத்து விட்டது, சாவுமணி அடித்து விட்டது. அதன் பிறகு நீங்கள் எகிப்தை வரலாற்றில் எந்த பகுதியிலும் பார்க்க முடியாது. பார்வோன்கிற சகாப்தமே இல்லை. பின்னால் பார்வோன்களை பற்றிய செய்தி எப்போ வருதுன்னா, கிளியோபாட்ரா காலத்தில், அதுவும் ரோமியர்களுடைய ஆட்சி காலத்தில் கிளியோபாட்ராவை பற்றிய அவள் கிளியோபாட்ரா அந்த பார்வோன்களுடைய கடைசி எச்சம். இந்த 605 பிறகு நாம் வரலாற்றிலே யாரை பற்றிய செய்திகள் படிப்பதில்லை? எகிப்து பார்வோன்களை பற்றிய செய்தியை படிப்பதே இல்லை.
இதுக்கிடையில் என்ன நடந்தது என்றால் 605 நிபுகாத் நேசார் வீழ்த்தினான், அசிரிய படைகளை ஒடுக்கினான், எகிப்திய பார்வன் தப்பி ஓடினான். வர்ற வழியில் என்ன நடந்தது என்றால், ஏற்கனவே அவன் யாரை கொன்று விட்டான்? யோசியாவை கொன்று விட்டான். யோசியாவை கொன்று முடித்தவுடனேயே இங்கு என்ன நடக்கிறது என்றால், யூதாவில் யோசியாவினுடைய மகன் யோகவாசை அரசனாக்குகிறார்கள். அரசனாக்குகின்ற அந்த சூழ்நிலையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பின்பகுதி நமக்கு சுட்டிக்காட்டும். எனவே இந்த நிலையிலிருந்து நம்ம தொடர்ந்து வாசிப்போம். யூப்ரத்திஸ் ஆற்றை அடைந்தான். அப்பொழுது அரசர் யோசியா அவனை தாக்க புறப்பட்டு வந்தார். யாரை தாக்க? எகிப்து நாட்டின் மன்னன் பார்வோன் நெக்கோவை, 2ஆம் நெக்கோவை தாக்க. ஆனால் பார்வோன் மெகிதோவில் யோசியாவுக்கு எதிராய் போரிட்டு அவரை கொன்றான். மெகிதோவில் யோசியாவுக்கு எதிராக, மெகிதோவில் தான் அந்த போர் நடக்கிறது. இவன் யூப்ரட்டிஸுக்கு போற வழியிலேயே இது நடக்கிறது, கொண்டு விடுகிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனவே மக்களே இவனை அரசனாக நியமிக்கிறார்கள். எனவே யோசியாவுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. இவனுடைய மரணம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மரணம், மிக கோரமான மரணம். அதுவும் நல்ல ஒரு அரசனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணம் நிகழும் என்று இது அவனுடைய அறிவின்மையைத்தான் சுட்டி காட்டுகிறது. அந்த அளவுக்கு வலிமையோடு அவன் ஆட்சி செய்தான். எப்பொழுது அந்த ஆலமரம் வீழ்ந்ததோ அதன் பிறகு பாபிலோனும் வீழ்ந்தது. 660க்கு பிறகு பாபிலோனுடைய வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சியை பயன்படுத்தியவன் தான் சீரோஸ் அரசன், சைரஸ் என்று நாம் அழைக்கிற பாரசீக மன்னன் சைரஸ்.